2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவுக்கு சொல்லும்போது, மடத்தனமான அறிவற்ற விவாதங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என அறிந்து அவற்றை விட்டு விலகு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது எதை குறித்து இவ்வாறெல்லாம் சொல்லியிருப்பாருன்னா, தேவையற்ற விவாதங்கள், தேவையற்ற ஆர்கியூமெண்ட்ஸ் இதெல்லாம் ஒரு ஆக்கப்பூர்வம் இல்லாத சில காரியங்கள்லாம் சண்டைகளை கொண்டு வரோம். இவை எல்லாவற்றையும் விட்டு விலகு அப்படின்னு தீமோத்தேயுக்கு பவுல் அப்போஸ்தலன் அறிவுரை கூறியிருப்பார். நிறைய நேரங்களில் பார்த்தோம்னா சண்டை போடுறவங்கள விட சண்டையை தூண்டுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சண்டை போடுறதுக்கு காரணம் பெருசாக ஒன்றும் இருக்காது. ஏதோ ஒரு பேச்சில் ஒரு ஒரு பேச்சு கொஞ்சம் ஹாட்டாக போயிடும், அவ்வளோதான். ஆனால் அதை தூண்டுகிற மக்கள், அது பெருசாக தூண்டி விடுற மக்கள்னு நிறைய பேர் அவங்களுக்கு இருப்பாங்க. என்றைக்குமே உங்களுடைய வாழ்க்கையிலே தூண்டுகிற மக்களுக்கு நீங்கள் வந்து பலியாயிடாதீங்க. நிறைய சண்டைகளை, நிறைய கோபங்களை தூண்டுகிற மக்கள் மூலமாக தான் ஒரு சண்டை, ஒரு பிரச்சனை வந்து பெரிய அளவில் போகும். அது நிறைய நேரங்களில் குடும்பத்துலேயும் இருக்கும், வெளியவும் இருக்கும். அதாவது சில காரியங்களை வந்து ரொம்ப அப்படியே எரியிற எண்ணெயில், எரியிற தீயில எண்ணெய் ஊற்றுற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை மாதிரி தான். இவங்க வந்து அவங்களுக்கு சில காரியங்களை செய்யணும். ஆனால் வந்து அந்த நபருக்கு போய் முகத்துக்கு நேராக போய் எதையும் பண்ண முடியாது அப்படின்னும்போது இன்னொருத்தங்களை யூஸ் பண்ணிப்பாங்க. இன்னொருத்தங்களை அவங்கள வந்து தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இன்னொருத்தங்க தூண்டுறது நீங்கள் கேட்டு அப்படியே செயல்படுறவங்களாகவும், ஆவேசமாகறவங்களாகவும், சண்டை போடுறவங்களாகவும் நீங்கள் ஆகாதீங்க. எப்பவுமே நீங்கள் ஒரு ஆர்கியூமெண்ட்னாலும் சரி தான், ஒரு சண்டைனாலும் சரி தான், நீங்கள் யோசிங்க, எந்த இடத்துலையுமே பேசக்கூடாது, அமைதியாக போங்க அப்படின்றதெல்லாம் இல்லை. இந்த இடத்துல இதை பேசுவது சரியா, இதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்றத முதல்ல யோசிங்க. சில இடங்கள்ல சில நியாயத்தை நீங்கள் பேசுவது சரிதான், அந்த இடத்துல அமைதியாக போகணும்னு அவசியம் இல்லை. அதே நேரத்தில் தேவையற்ற தர்க்கங்கள், தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸு, இதை வந்து என்கரேஜ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காதீங்க. அது நிறைய நேரங்களில் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாமல் இருக்கும். இன்னொருத்தங்க உங்களை தூண்டி விட்டுக்கிட்டே உங்களை வந்து கொதிச்சு எழ வைப்பாங்க இல்லையா சில மக்கள். அது குடும்பத்துலேயும் இருக்கும். நிறைய நேரங்களில் கோசிஸ்டர்ஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா, மூத்த மருமகளுக்கு அந்த குடும்பத்தின் மேலே ஒரு கோபம் இருக்கும். அதை வந்து சின்ன மருமகளை வச்சு தீர்த்துப்பாங்க. சின்ன மருமகளுக்கு நிறைய விஷயங்களை அது இது அப்படி இப்படின்லாம் சொல்லி கொடுத்து தூண்டி விட்டே இருப்பாங்க. ஆனால் இவங்க ரொம்ப நல்ல மருமகளாக காமிச்சுப்பாங்க. அதை மாதிரி வெளியே ஒர்க் பிளேஸ்லேயும் அதே தான் நடக்கும். இல்லாததெல்லாம் சில விஷயங்களெல்லாம் ரொம்ப பூதகாரமாக சொல்லி காமிப்பாங்க. அது வந்து தேவையில்லாத ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ், தேவையில்லாத ஒரு இதுலேயும் போயிட்டுருக்கோம். மற்ற மக்கள்கிட்டையும் அதே மாதிரி தான். சிலர் வந்து தூண்டி விடுற காரியங்கள் அவங்களுக்கு வந்து பிரயோஜனமாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு வஞ்சகம் மனசில் இருக்கும். இவங்களெல்லாம் இப்படி பேசணும், ஆனால் அவங்க அதை நேருக்கு பேச மாட்டாங்க, நேருக்கு அதை கேட்க மாட்டாங்க. இன்னொருத்தங்களை தூண்டி விடுவாங்க, தேவையில்லாமல் தூண்டி விட்டு அவங்க ஆர்கியூ பண்ணி அவங்க பேசுகிற மாதிரி பண்ணிட்டு இவங்க வந்து நல்லவங்களா காமிச்சுப்பாங்க. மற்றவர்கள் உங்களை தூண்டுகிறது மாதிரிலாம் நீங்கள் வந்து தூண்டுதலாகாதீங்க என்றைக்குமே. எப்படிலாம் மற்றவங்க தூண்டுறாங்களோ அவங்களுக்கு அவங்க தூண்டுற மாதிரிலாம் நீங்கள் ஆயிட்டுருக்காதீங்க. அது வீட்டில் உள்ளவங்களாலும் இருந்தாலும் சரி தான், வெளியே உள்ளவங்களா இருந்தாலும் சரி தான், யாராக இருந்தாலும் சரி தான், மற்றவங்க தூண்டுற மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து ஆடிட்டுருக்காதீங்க. அதை மாதிரி தேவையற்ற ஆர்கியூமெண்ட்ஸ், ஒன்றுமே இருக்காது அந்த விஷயத்த ரொம்ப ஆர்கியூ பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறதன் மூலமாகவும் நீங்கள் வந்து ஒரு பெரிய சண்டையை பெருசாக்கிட்டே இருக்கீங்க அப்படின்றது தான்.
தேவையற்ற விவாதங்களுக்கு விலகுங்க. இந்த மடத்தனமான தேவையில்லாத அது அது எதுவுமே அது அது அந்த முடிவில் வந்து அந்த ஆர்கியூமெண்ட்ஸ்க்கு முடிவில் என்ன கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே இருக்காது, சண்டை மட்டும் தான் நடந்திருக்கும். அப்படிப்பட்ட விவாதங்களுக்கு நீங்கள் விலகுங்க. விவாதமே இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல. தேவையான விவாதங்கள் ஆக்கப்பூர்வமான காரியங்களுக்கு கண்டிப்பாக அது இருக்க வேண்டியது தான். எல்லா இடத்துலையும் சில தேவையில்லாத காரியங்கள் நடக்கும்போது அமைதியாக போகிறதும் சரி கிடையாது. அதே நேரத்தில் தேவையற்ற விவாதங்கள் அது ஒன்றையுமே சாதிக்க போகிறதில்ல அப்படின்ற ஒரு தேவையற்ற விவாதங்கள் இல்லைன்னா இன்னொருத்தங்க உங்களை தூண்டி விட்டு உங்கள் கோபத்தை படுத்தி அது நிமித்தமாக வருகிற சண்டைகளையும் கோவங்களையும் வந்து நீங்கள் வந்து விட்டு விலகுங்க. இதுதான் பவுலப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு சொல்லியிருப்பாரு. மடத்தனமான விவாதங்களுக்கு சண்டைகளுக்கும் நீ விலகிரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு.